கனடாவின் ஒன்டாரியோவில் ஏப்ரல் மாதத்தில் பல புதிய சட்டங்களும் விதிகளும் நடைமுறைக்கு வரவுள்ளன. வரிகள், மதுபான விலைகள், சொத்து உரிமையாளர்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் ஆகியவை தொடர்பில் மாற்றங்கள் நடைமுறையாக உள்ளன. இதற்கமைய மக்கள் முக்கிய திகதிகளை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தனிநபர் வருமான வரி தாக்கல் செய்வதற்கான இறுதி திகதி ஏப்ரல் 30 ஆகும். மக்கள் சரியான நேரத்தில் வரி தாக்கல் செய்யவில்லை எனில் அவர்கள் அபராதங்களை எதிர்கொள்ளலாம். இந்த தாமதம் கனடா குழந்தை நல உதவித்தொகை மற்றும் முதியோர் பாதுகாப்பு கொடுப்பனவுகள் போன்ற சலுகைகளையும் பாதிக்கக்கூடும். இதேவேளை மதுபான விலைகள் சற்று உயரக்கூடும். ஏப்ரல் 1 முதல் அரசாங்கம் பியர் வகை மதுபானம் மீதான கலால் வரியை 2% உயர்த்துகிறது. இந்த மாற்றம் பியர் தயாரிக்கும் ஆலைகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் செலவுகளை அதிகரிக்கக்கூடும். மேலும் டொரண்டோவில் உள்ள சொத்து உரிமையாளர்கள் 2025 ஆண்டில் தங்கள் வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டதா அல்லது வெற்றிடமாக இருந்தனவா என்பதை அறிவிக்க வேண்டும். அவர்கள் அறிவிக்க தவறினாலோ அல்லது வீடுகளை நீண்ட காலமாக வெற்றிடமாக வைத்திருந்தாலோ வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த விதி வீடுகளுக்கான வளங்களை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதேவேளை பொது நிகழ்வுகள் தொடர்பிலும் மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன. ஏப்ரல் முதல் திருவிழாக்கள் மற்றும் சந்தைகள் போன்ற சில வெளிப்புற நிகழ்வுகளுக்கு மக்கள் மதுபானங்களை கொண்டு வர அனுமதிக்கப்படுவார்கள். இந்த அனுமதிகள் ஏப்ரல் 30 முதல் ஒன்டாரியோவின் மது மற்றும் சூதாட்ட ஆணையத்தால் கையாளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.